விசிகேல உண்மையாகவே அந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறவங்களோட அந்த டிரான்ஸ்பரன்சி அதை நீங்கள் ரொம்ப அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க சார். ஒரு தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அல்லது கட்சியினுடைய களப்பணியாளர்கள் யார் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு விருப்ப மனு பெறுகிற நிகழ்ச்சியை எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் நடத்துவாங்க. அது நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக முக்கியமான தேர்தல். என்னன்னா, இந்த தேர்தல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற தகுதியோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் திருமணம் பண்ணிக்கணும்ட்டு ஒவ்வொரு கடைசி தொண்டனோட ஆசை எங்களோட ஆசை மட்டும் இல்லை. மேதகவி பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்து களத்தில் இருக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க திருமாவளவன். திருமணம் பண்ணிக்கணும் நாங்கள் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் விரும்பினோம். அப்போ அவர் எங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு. இந்த கட்சி எப்போ வந்து சார் இவ்வளோ எமோஷனல் ஆக வேண்டாம் சார், எனக்கு புரியுது. நீங்கள் அவர் மேலே எவ்வளோ வந்து ஒரு எண்ணிலடங்கா ஒரு அன்பை வச்சுருக்கீங்க அப்படின்றது இப்போ நீங்கள் இந்த அழும்போதே எங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி பொங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். இது அழுகை இல்லை, அது என்னோட எக்ஸ்பிரஷன், அதாவது டெலிவரிங் மை சொல்ல முடியாத அளவுக்கு. அப்போ அங்கீகாரம்ன்றதோட அந்த பரிணாமம் புரியணுன்றதுக்காக நான் அவுட் பஸ்ட் ஆயிட்டேன். எங்களுக்கு 8 தொகுதின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கூட்டணியில் 8 தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 8 தொகுதிக்கு 2400 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. வேற எந்த கட்சியிலையும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல வாய்ப்பே இல்லை. 2400 பேர் மனு கட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டோம். இந்த 2400 பேரும் யாருன்றது இன்னைக்கு நீங்க ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா தலைவரோட அவரோட பேர் என்ன, அவர் என்ன பொறுப்பு, அவங்கள கிட்டத்தட்ட 1900 பேர் கடைநிலை விடுதலை சிறுத்தைகள். தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகள் எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கு. ஆனால் தலைவர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும் என்று 308 பேர் மனு பண்ணியிருக்காங்க தலைவருக்காக. அவனுக்கு சீட்டு கிடைக்குன்ற நம்பிக்கை இல்லை. தலைவர் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். தலைவர்கிட்ட போய் நான் விருப்ப மனு கொடுக்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு இதுக்காக நான் 5000 ரூபாய் கட்டுவேன். இந்த 5000 ரூபாய் கட்டுறதுக்கு இன்னொரு 5000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டு மதுரையிலேருந்து வருவேன், கடலூர்லேருந்து வருவேன், விழுப்புரத்துலேருந்து வருவேன், கன்னியாகுமரியிலேருந்து வருவேன். இந்த 5000 ரூபாயை அப்படியே அங்கிருந்து கொடுத்துட முடியாதுல்ல. நான் போனேன், மனு கொடுத்தேன், தலைவர் அதை முடிவு பண்ணிட்டாரு. அந்த சாய்ஸ் தலைவருக்கு தான், அந்த உரிமை கட்சியோட தலைவருக்கு தான். அதில் நம்ம தலையிடக்கூடாது. 2399 பேர் அமைதியாக இருக்கிறான். ஒருத்தர் நீங்க சொல்றீங்க, நீங்க அதுல இருந்து முடிவு பண்ணீங்க. ஓகே சார், இன்னொரு பார்வையாளர்களும் அதை முடிவு பண்ணீங்க. காட்டுமன்னார் கோவில்ல உங்க தலைவரே வந்து வேட்பாளரா நிப்பாருன்றதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆலோசனை இப்ப என்ன, அவர் கட்சியில இருந்து வெளில போயிடுவாரா, இல்ல திருப்பியும் வந்து தலைவர்கிட்ட பேசுவாரா? இப்ப அடுத்தது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? த ஃபயர் தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேயோட தேர்தல் பணிக்குழு முதன்மை செயலாளர் குணவழகன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். இந்த வாட்டி வந்து விசிகேல உண்மையாகவே அந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறவங்களோட அந்த டிரான்ஸ்பரன்சி அதை நீங்கள் ரொம்ப அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க சார். அது பாராட்டத்தக்க வேண்டியது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குமா அப்படின்றது ஒரு கட்சியிலேருந்து வெளிப்பட தன்மையாக காமிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? மீண்டும் எனது முதற்கண் வணக்கம். தி ஃபயர் தமிழ் நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட அந்த விருப்ப மனு பெற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து தான் என்ன இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளிலும் நடைபெறுகிற ஒரு ஜனநாயக நடைமுறை. ஒரு தேர்தலில் பங்கெடுக்கிற ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அல்லது கட்சியினுடைய களப்பணியாளர்கள் யார் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு விருப்ப மனு பெறுகிற நிகழ்ச்சியை எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் நடத்துவாங்க.
அந்த அடிப்படையில் தான் அந்த ஜனநாயக நடைமுறையை நாங்களும் கடைபிடிக்கணுன்ட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அந்த ப்ராசஸை ஆரம்பிக்க சொல்லி எனக்கு வழிகாட்டுதல் வழங்கினார். அது நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக முக்கியமான தேர்தல். என்னன்னா 25 வருஷம் நாங்கள் தேர்தல் பாதையில் இருக்கோம். 99 ஆரம்பித்து 2026 வரைக்கும் 25 ஆண்டை கடந்துட்டோம். இந்த தேர்தல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற தகுதியோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். என்ன சார், இதுவே புதுசா ஒரு விஷயமா இருக்கு. இத்தனை நாளா தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கலையா? பதிவு செய்யப்பட்ட கட்சி இதுவரைக்கும் இருந்தது, பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஓ மை காட். ஆமா, இப்பதான் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அங்கீகாரம்ன்றது ஒரு எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து தலைவர் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் திருமணம் பண்ணிக்கணும்ட்டு ஒவ்வொரு கடைசி தொண்டனோட ஆசை எங்களுக்கு. எங்களோட ஆசை மட்டும் இல்லை, மேதகவி பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்து களத்தில் இருக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க திருமாவளவன். அப்போ எல்லாரோடைய எங்களோட வேட்கை என்னவா இருந்ததுன்னா தலைவர் திருமணம் பண்ணிக்கணும்ட்டு. உண்மையாவே தலைவர் உங்க தலைவரை பத்தி பேசணும் அப்படின்னும் போது அவரு வந்து இப்பதான் வந்து அவருக்கு மேல எவ்வளவு கருத்து ரீதியா ஒரு விமர்சனங்கள் இருந்தாலுமே, ஆனா அவருக்குன்னு ஒரு அநீதி இழக்கப்பட்டும் போது எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கும்போது உண்மையாவே திருமாவர்கள் எவ்வளவு பேரை வந்து ஒரு சம்பாதிச்சு வச்சிருக்காருன்ற ஒரு விஷயம் சொல்லல. எதிர்கட்சி தலைவரா கூட நீங்க இருந்துட்டு போங்க, ஆனா உங்களுக்குன்னு ஒரு அநீதி இருக்கும்போது நாங்க எல்லாருமே குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர் கூட வந்து திருமாவர்கள் கிட்ட வந்து பேசினது அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் இங்க பார்க்கும்போது இது அதாவது அரசியலையும் தாண்டி இங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு நட்போட இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு சார். உண்மையாவே அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது அப்படி அதை முடிச்சிடுறேன். அதை நான் திருமணம் பண்ணிக்கணும் நாங்கள் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் விரும்பினோம். அப்போ அவர் எங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு, இந்த கட்சி எப்போ வந்து சார் இவ்வளோ எமோஷனல் ஆக வேண்டாம் சார், எனக்கு புரியுது. தண்ணி கொடுங்க அவருக்கு. என்ன சொன்னாருன்னா, இந்த கட்சி எப்போ தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை சார் நீங்க அவர் மேல எவ்வளோ வந்து ஒரு எண்ணிலடங்கா ஒரு அன்பை வச்சிருக்கீங்க அப்படின்றது இப்போ நீங்க இந்த அழும்போதே எங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி பொங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இது அழுகை இல்லை, அது என்னோட எக்ஸ்பிரஷன், அதாவது டெலிவரிங் மை சொல்ல முடியாத அளவுக்கு. அப்போ அங்கீகாரம்ன்றதோட அந்த பரிணாமம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அவுட் பஸ்ட் ஆயிட்டேன். தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெறணுன்றது எவ்வளோ பெரிய கனவுன்றது எங்கள் தலைவரோட. எப்போ நான் ரெகனைஸ்டு பார்ட்டியாக விசிகாவை நீங்கள் எனக்கு மாற்றி தரீங்களோ அன்றைக்கி நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னாரு. அந்த கனவு 25 ஆண்டு காலம் கழித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நனவாயிருக்குது. இப்போ நாங்கள் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி இல்லை, நாங்கள் ரெகனைஸ்டு பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் சந்திக்கிற முதல் தேர்தல் இது. அப்படி தான் வந்து ஒரு தேர்தல் கட்சி வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் யார் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறாங்கன்றதுக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது தான் அந்த விருப்ப மனு பெறுறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தலைவர் அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு 8 தொகுதின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கூட்டணியில் 8 தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 8 தொகுதிக்கு 2400 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. வேற எந்த கட்சியிலையும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் வாய்ப்பே இல்லை. 2400 பேர் மனு கட்டிருக்காங்க. அதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு, தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகள் எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கு. ஆனால் தலைவர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கணும் என்று 308 பேர் மனு பண்ணியிருக்காங்க தலைவருக்காக. இது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள்லையும் சரி, கடந்த 50-60 ஆண்டுகள் அரசியல் கட்சியிலையும்
இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வேற எந்த கட்சிக்கும் இருக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. சார் உண்மையாவே இப்போ நீங்க இதை சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. தட்ஸ் வை வி வாண்டட் டு டாக் டு யூ. ஆக்சுவலி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது மாதிரி 2400 பேர் வந்து ஒரு விருப்பமனு கொடுத்துருக்காங்க, அதுவும் 8 தொகுதி அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும்ல சார்? இல்லை, அதை நாங்கள் வந்து எங்கள் டீமு எங்களை தலைவர் டியூன் பண்ண விதம் அது அவ்வளோ ப்ராப்பராக வந்து அதை வந்து சேனலைஸ் பண்ணோம், டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டோம். இந்த 2400 பேரும் யாருன்றது இன்னைக்கு நீங்கள் ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா தலைவரோட இதுக்கு வரும். அவரோட பேர் என்ன, அவர் என்ன பொறுப்பு, அவங்கள கிட்டத்தட்ட 1900 பேர் கடைநிலை விடுதலை சிறுத்தைகள். அவனுக்கு சீட்டு கிடைக்குன்ற நம்பிக்கை இல்லை. தலைவர் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. தலைவர்கிட்ட போய் நான் விருப்ப மனு கொடுக்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு இதுக்காக நான் 5000 ரூபாய் கட்டுவேன். இந்த 5000 ரூபாய் கட்டுறதுக்கு இன்னொரு 5000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டு மதுரையிலேருந்து வருவேன், கடலூர்லேருந்து வருவேன், விழுப்புரத்துலேருந்து வருவேன், கன்னியாகுமரியிலேருந்து வருவேன். இந்த 5000 ரூபாய் அப்படியே அங்கேருந்து கொடுத்துட முடியாதுல்ல, நேரடியாக அங்கே வரணும். நான் தலைவரை பார்க்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து தலைவர்கிட்ட என்னோட கான்ட்ரிபியூஷன், கட்சிக்கான கான்ட்ரிபியூஷன், அதுக்கு ஒரு மோடு தான் இந்த விருப்ப மனு பெறுற நிகழ்ச்சி. இந்த 5000 ரூபாய் ஒரு கன்னியாகுமரியில் ஒரு தோழர் இருக்கார், ஒரு 5000 ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிட முடியாதுல்ல. அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 6000 ரூபாய் செலவு பண்ணிட்டு சென்னைக்கு பஸ் பிடிச்சி வந்து வண்டி பிடிச்சி வந்து 5000 ரூபாய்க்கு கட்சிக்கு நிதி கட்டி அதை வந்து விருப்ப மனு செலுத்துறேன் அப்படின்ட்டு தலைவர்கிட்ட கொடுக்குறேன். இந்த நபர்கள் தான் 2400 பேர். Oh my God. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சரி. பதிவு. இப்போ எல்லாருமே வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகளுமே நீங்கள் மினிமம் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் கட்சியில் அது எவ்வளோ சார் அமௌண்ட்டுன்றீங்க? 5000 ரூபாய். 5000. அந்த விண்ணப்ப படிவம் வந்து ஒரு 100 ரூபாய். அதை வாங்கி தான் பூர்த்தி பண்ணணும். உங்களோட பயோடேட்டாவை, நீங்கள் பெயர், அப்பா பெயர், செல் நம்பர், கட்சியில் பொறுப்பு, எந்த மாவட்டம், எந்த தொகுதியில் விரும்புகிறீங்க போட்டியிட, அது அந்த விண்ணப்ப படிவம் 100 ரூபாய். ஓகே. அதை வாங்கிட்டு அதுக்கான விண்ணப்ப கட்டணம் தான் 5000 ரூபாய். ஸோ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அந்த 2400 பேரும் வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது இது போன வருஷம் எவ்வளோ இருந்தது? ஐ மீன் போன தேர்தலில் இது எவ்வளோ விருப்பமனு நீங்கள் வாங்கினீங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்தலில் இந்த விருப்பமனு வாங்கினீங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த 25 ஆண்டு கால நாங்கள் தேர்தலில் வந்து விருப்பமனு வாங்குற ப்ராசஸை 99 பண்ணலை, 2001 சட்டமன்ற தேர்தலில் பண்ணலை, 2004 நாடாளுமன்றத்தில் பண்ணலை, 2006 சட்டமன்றத்தில் பண்ணலை, 2011 சட்டமன்ற தேர்தலில் பண்ணோம். அது இது மாதிரி சிஸ்டமைஸ் பண்ணி பண்ணலை. ஓகே. அதுக்கப்புறம் 2019 வாங்கலை, 2021 வாங்கினோம். அதை விட இது அதிகம். அந்த எண்ணிக்கையோட நான் இப்போ வரல. 2021 எவ்வளோ பேருந்து, அதை விட இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். சரி, இப்போ நீங்க இந்த 2400 வாங்கிட்டீங்க, இதை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. சோ இது வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து இவங்களை ஐ மீன் எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? 8 பேரை மட்டும் எப்படி சார் 2400 பேர்ல செலக்ட் பண்ண முடியும்? அப்போ 2400 பேர் வந்து இப்போ மனு போட்டிருக்கிறோம், விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். தலைவர் 8 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு, எல்லாரும் களத்துக்கு போயிட்டாங்க, வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. பொதுவாக என்ன வரும், எனக்கு நான் சீட்டு கேட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, 8 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு வருத்தம், கோபம் தானே இருக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அது எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? நம்ம கேள்விப்பட்டோமே சார். எங்க ஆலூர் ஷானவாஸ் ஒருத்தர் மட்டும் அவர் மட்டும் அப்படி பண்ணாருன்றது. அது ஆலூர் ஷானவாஸை பற்றி சரி, ஓகே சார், அது விடலாம். தனியா பேச வேண்டிய டாபிக். சோ 2400 பேரும் அதுல பாருங்க, அதுல நீங்க சொன்னதுல வந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராய் வாய்ப்பு பெற்று 5 ஆண்டு காலம் பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றவர் மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறாரு. சோ அதுக்கான ஒரு விஷயம் சார். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தனியா பேசுவோம். ஆனா அந்த வாய்ப்பே எப்போ கிடைக்கும், அல்ல அந்த வாய்ப்புக்காக நம்ம தலைவரை போய் கிட்ட நிற்க முடியுமா, சந்திக்க முடியுமான்னு பார்த்தவன் ஹாப்பியாக இருக்கிறான். நான் போனேன், மனு கொடுத்தேன், தலைவர் அதை முடிவு பண்ணிட்டாரு. அந்த சாய்ஸு தலைவருக்கு தான், அந்த உரிமை கட்சியோட தலைவருக்கு தான். அதில் நம்ம தலையிடக்கூடாது. 2399 பேர் அமைதியாக இருக்கிறான். ஒருத்தர் நீங்க சொல்றீங்க, நீங்க அதுல இருந்து முடிவு பண்ணீங்க. ஓகே சார், இன்னொரு பார்வையாளர்களும் அதை முடிவு பண்ணீங்க. கண்டிப்பா சார். சார் நேர்காணல் விடிய வந்து, அதாவது நைட்டு வந்து ஒரு ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும்லாம் ஒரு நேர்காணல் போயிருக்கு அப்படின்னு இப்போ அதுன்னு கூட நான் கேள்வி கேட்டேன் சார். அப்படி எப்படி சார் அது? அந்த மாதிரிலாம் வந்து 2 மணி வரைக்கும் உட்காந்து, இதுவும் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான். 2400 பேர் கொடுத்துட்டாங்க, ஓகேப்பா நீங்கள் எல்லாம் போயிடுங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஆட்டோக்ராட்டிக். அப்படி பண்ணலை. இந்த 2400 பேரில் நமக்கு கிடைச்சது 8 தொகுதி. அந்த 8 தொகுதியில் யாரெல்லாம் விருப்பம் மனு போட்டிருக்காங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரையும் நேர்காணல் பண்ணார். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்து விடியகாலம் 3 மணி வரைக்கும். எந்த கட்சியிலையாவது நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை சார். அதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பேரையும் வந்து ஜூமில் வந்து நேர்காணல் பண்ணார்.
உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள், உங்களோட விளைவை சொல்லுங்கள், உங்களோட சாய்ஸை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு எல்லாத்தையும் 3 மணி வரைக்கும், விடிய காலம் 3-3:30 மணி வரைக்கும் கேட்டுட்டு அதன் பிறகு அவர் முடிவு பண்ணி தான் இந்த 8 பேரை அறிவித்தார். அப்போ நாங்கள் கூட நானும் விருப்ப மனு கொடுத்துருந்தேன். நான் அங்கே சொன்னது ஜூமில் தலைவர்கிட்ட சொன்னது, தேர்தல்ன்றது அது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இல்லை. தேர்தலில் ஒருத்தருக்கு வேட்பாளர் நிற்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவரோட ஒரே இலக்கு வெற்றி பெறணும். அதுதானே, அதில் வந்து நோ சாய்ஸ், வெற்றி பெறணும். இப்போ ஒவ்வொரு தேர்தலும் எல்லா தேர்தலும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ 2011 தேர்தல் பார்த்தீங்கன்னா கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி. நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா இருந்தோம். விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று சேர்ந்துட்டா வட மாவட்டத்தில் எல்லா தொகுதியும் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அன்னைக்கு இருந்த கல நிலவரமாக இருந்துச்சு சார். ஆனால் படுதோல்வி 2011. ஆமாம் சார், ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தான் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில்ன்றதை எல்லாருக்கும். அதுவும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்த விடுதலை சிறுத்தைகளும் பாமக ஒன்று சேர்ந்துட்டா, அவர் ஒரு கூட்டத்தில் கூட பேசினார், நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா தம்பி, அந்த பூத்துக்குள்ளே வேற யாரும் உள்ளே நுழைய முடியும். அது ரொம்ப தவறான பேச்சு, ஆனால் பேசினார் ஒரு மேடையில். அது வந்து மற்றவங்கள ஒரு சிறுபான்மை சமூகத்தை மற்ற இதர வகுப்பினரை வந்து அச்சுறுத்துற மாதிரி. ஆனால் அந்த தேர்தலில் அப்படி பேசினார். அது என்னன்னா, அந்த நம்பிக்கையில் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்துட்டா வட மாவட்டங்களை ஸ்வீப் பண்ணிடலாம். ஆனால் என்ன நடந்து 2011 தேர்தல், திமுக எதிர்கட்சியாகவே வர முடியாத மாதிரியான ஒரு தேர்தலாக இருந்துச்சு. விஜயகாந்த் தான் வந்தார். அப்போ ஒரு தேர்தலோட வெற்றின்றது அன்னைக்கு இருக்கிற கலச்சூழல், அன்னைக்கு இருக்கிற வேவ், அன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு இல்லைங்களா? இப்போ நீங்கள் 2021 தேர்தலை 2026ஓட பொருத்தி பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த அலையன்ஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற அலையன்ஸோட எக்ஸ்பான்ஷன் வேற. அப்போது நான் தலைவர்கிட்ட வைத்த வேண்டுகோள் என்னன்னா, 8 கிடச்சிருக்கு. இதில் கட்சியில் சீனியர் இருக்காங்க, கட்சியில் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, கட்சியில் தலைமைக்கும் கட்சிக்கும் லாயலாக இருக்கிறவங்க இருக்காங்க, கட்சியில் வசதியானவர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க. இப்போ இதில் என்ன கிரிட்டீரியா வைக்க முடியும்? நான் வைத்த வேண்டுகோள், இந்த 8ல் இந்த தேர்தலில் 2026க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்டில் இந்த தொகுதியில் யாரை நிறுத்தினால் வெற்றி பெறுவார் அப்படின்றத நீங்க முடிவெடுங்க. இந்த 2400 பேரின் தலைவருக்கு தெரியும். நான் தேர்தல் பணிக்குழுவோட முதன்மை செயலாளராக இருந்தாலும் எனக்கு ஒரு 10-20 பேரை தெரியாது கட்சியில. அது இயல்பு. கண்டிப்பா இந்த 2400 பேரோட பயோகிராஃபியை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கட்சியில தலைவர் மட்டும்தான். அதெல்லாம் நீங்க அந்த தேர்தலில் வெற்றி பெறணும். என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் போச்சு உங்களுக்கு? அதான் நான் மனு கட்டணவங்க எல்லாருமே கேட்டோம், எனக்கு சீட்டு கொடுங்க, நான் கட்சிக்கு உழைச்சிருக்கேன், இவ்வளோ வழக்கு இருக்குது, நான் இவ்வளோ காலமாக இருக்கிறேன், என்கிட்ட தேர்தல் செலவுக்கான எல்லா தொகையும் என்கிட்ட இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க இதை சொன்னாங்க. நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2021 இந்த கூட்டணியில் எங்களுக்கு 6 சீட்டு கிடச்சிது, 6 இடம் கிடச்சிது. 6 இடத்துல 4 இடத்த ஜெயித்தோம். ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு 70%. இப்போ நான் சொன்னது இந்த தடவை 100% ஸ்ட்ரைக்கிங் ரேட் வரணும். 8 பேர் வாய்ப்பு பெற்றிருக்கோம்னா 8 பேரும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். அந்த கேண்டிடேச்சரை செலக்ட் பண்ணுற அதிகாரம் உரிமை உங்களுக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு நானும் திண்டிவனத்துக்கு மனு கட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணேன். ஏன்னா 2400 பேரும் மனு வாங்கும்போது தலைவர் வரல, அப்போ யார் கட்டிருக்காங்கன்னு தெரியாது அப்படின்றதால நானும் திண்டிவனத்து இந்த நேர்காணலில் இந்த 8க்கு மட்டும் தான் பண்ணார். நாங்கள் போட்டியிடுற 8 தொகுதி மட்டும் பண்ணோம். அதனால் நானும் அப்படி தான் சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த 8 வந்து இது பண்ணார். ஹாப்பியாக எல்லோரும் 8 பேருக்கு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கிற 2392 பேரும் வந்து இப்போ தேர்தல் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். ஃபைன் சார். சார் இப்போது நீங்கள் எங்கேயாவது எதிர்பார்த்தீங்களா காட்டுமன்னார் கோவிலில் உங்கள் தலைவரே வந்து வேட்பாளராக நிற்பார்ன்றதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் தமிழ்நாடே எதிர்பார்க்கல, நான் இல்லை. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இட் இஸ் சர்ப்ரைஸ் டு தி ஸ்டேட். அப்போது அவரே வந்து ஒரு சோல் மேக்கிங்காக இது வந்து டெசிஷன் எடுத்தது வந்து இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் நான் சொல்கிறேன்ல, நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த 8 இடத்துல யார் கேண்டிடேட்டாக இருக்கணுன்றதில் தலைவர் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொன்னோம்ல, அதை இன்றைக்கி இந்த 2021 தேர்தலில் 26 தேர்தலில் காட்டுமன்னார்கோவிலில் ஒரு எம்பியாக இருக்கும்போது ஏன் அப்படி அது ஒரு ஹேஸ்டி டெசிஷனாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஒரு அவசரப்பட்டு எடுத்த முடிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், அதான் 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி.
ஆனால் இவங்க வந்து டெல்லியை வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திமுக இருக்கும்போதும் சரி, அதிமுக மேடம் ஜெயலலிதா இருக்கும்போதும் ஒரு டீ பார்ட்டியில் கவர்மெண்ட்டை காலி பண்ணாங்க. மோடியா லேடியான்னு கேட்டவங்க யூபிஏ கவர்மெண்ட்டை 10 ஆண்டுகள் வந்து தலைவர் கலைஞர் தான் லீட் பண்ணார். அப்போ ஒரு மாநில கட்சியாக அங்கே இருந்துக்கிட்டு டெல்லியை நாம் ஸ்டியர் பண்ண முடியுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநில கட்சி. எங்கள் மாநில கட்சியோட தலைவர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்கார். சரி, ஒரு முறை காட்டுமன்னாடில் தான் நின்னார், திட்டக்குடியில் நின்னார், மங்களூர், அப்போ பழைய மங்களூர் நின்னார். 1.5 வருஷத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்தார். அதில் இன்னும் குறிப்பாக 1999 தலைவர் நின்னார், வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். 2004 நின்னார், வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். பெரிய டிஃபரன்ஸ் வாக்கு இதில் டிஃபரன்ஸ் இல்லை, அது நான் சொல்கிறேன் பாருங்க. 2004 வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். 2009 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் தலைவர் சிதம்பரத்தில். 2014 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்துட்டோம். அப்போ என்ன பேச்சு இருந்ததுன்னா, ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, இனிமேல்லாம் சிதம்பரத்தில் அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்ற பேச்சு சிதம்பரம். ஏன்னா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு 2014. அப்போ தலைவர் முடிவு எடுத்தார், இது என்ன ஒரு தேர்தல் வேட்பாளராக இந்த மக்கள் என்னை பார்க்குறாங்களா, இல்லை இந்த மண்ணுக்கானவன் இந்த சமூகத்தானவன் என்னை பார்க்குறாங்களான்றதுக்காக 2024 மீண்டும் ஃபீல்டு பண்ணுறாரு. அந்த ரிசல்ட்டை வந்து உலகமே பார்த்துச்சு. எல்லோரும் எல்லா 39 வேட்பாளர்களும் 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்போது சிதம்பரத்தில் வெறும் 3219 வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் வெற்றி பெற்றார். அந்த ரிசல்ட்டு காலையில் 4 மணிக்கு வந்தது. எல்லாருக்கும் முதல் நாள் ஈவினிங் 4 மணிக்கு வந்துடுச்சு. எங்களுக்கு வந்து 2000 விடியகாலம் 4 மணிக்கு வந்துச்சு. உலகமே பார்த்த ரிசல்ட் அது 2019. அடுத்து 2024. 2024 என்னன்னா, நான் உட்பட தலைவர் என்ன சொன்னா, போன முறையே ரொம்ப வெறும் 4 டிஜிட்டில் நம்ம இது பண்ணியிருக்கீங்க, அது ஒரு 3219 ஓட்டு. இந்த முறை தயவுசெய்து நீங்கள் நம்ம இங்கே சிதம்பரத்தை சூஸ் பண்ண வேண்டாம், நமக்கு ஃபேவரான தொகுதி விழுப்புரம் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, அங்கே நிற்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் கூட 50 தேர்தல் என்ன இருக்காரு, 50 ஒரே தொகுதியில் நிற்கல, தொகுதி மாறி மாறி தான் நிற்பாங்க. ஏன்னா தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒரு ஃபேக்டர். ஆனால் ஸ்டாலின் அந்த மாதிரி சூஸ் பண்ணல சார். ஆனால் அவர் ஒரே தொகுதியை தான் வந்து சூஸ் பண்ணுறாரு. இல்லையே, அவர் 1000 விளக்கில் தான் ரொம்ப நாளாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ கொளத்தூர் போய் 2வது அவங்களும் மாறுறாங்கல்ல. அதனால நாங்களும் அதை சொன்னோம், தேர்தலில் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒரு மேஜர் ஃபேக்டர். அதில் தான் வேட்பாளரை மாற்றுவாங்க, தொகுதியை மாற்றுவாங்க. அதனால் நாம் நிற்க வேணாம், நம்ம விழுப்புரம் சேஃபாக இருக்கணும். விழுப்புரம் கட்சி வந்து கடலூருக்கு ஈக்குவலாக விழுப்புரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதனால் விழுப்புரத்தில் நிற்கலான்னு என் போன்ற எல்லோருமே வந்து வேண்டுகோள் வச்சாங்க. ஆனால் தலைவர் உறுதியாக நின்னார். ஏன்னா தெரியுங்களா, மீண்டும் அதே தான், ஒரு முறை ஜெயிச்சிட்டாங்க, மீண்டும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த டாக் இருந்தது இல்லை. இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கும்போது, அவர் வந்து ஏற்கனவே 5 வருஷம் இருந்துட்டார், தொகுதிக்கு வரல, அப்படி இப்படிலாம் வந்து ஒரு தவறான ஹைப்பை கிரியேட் பண்ண நேரத்தில் மீண்டும் தலைவர் நான் சிதம்பரத்தில் தான் நிற்பேன் என்று முடிவெடுத்து 1.25 லட்சம், இப்பயும் 1,10,000 ஓட்டில் ஜெயிச்சோம். என்ன மாதிரியான ஒரு மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வரவேற்பு இருந்தது நீங்க 2024 ஜெயிக்க? 2024 இது பண்ணோம். 2019 வரைக்கும் இவர் நம்ம வந்து அந்த வெற்றி வரைக்கும் இருந்துச்சு. 2019 ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே போனார்ல, அப்போது 2 விஷயங்களை வந்து பெயர் சொல்கிற மாதிரியான 2 விஷயங்கள், அது யாராலையும் ரிசர்வ்டு கம்யூனிட்டி எஸ்சி எம்பிஸ் கிட்டத்தட்ட 144 பேர் இருக்கும் அந்த 543ல். ஆமாம், புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் இங்கிலீஷ் ரூலிங்கில் இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் படிக்கிறதுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணார் டியூரிங் தி அம்பேத்கர் ரெஜிம். அதாவது எஸ்எஸ்எல்சிக்கு பிறகு அவங்க வந்து கல்வியை தொடரணும்னா அரசாங்கம் ஒரு உதவி பண்ணணும், ஸ்காலர்ஷிப். அதுக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு பேர் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். சரி, அப்போ இருந்து வந்த அந்த ஸ்காலர்ஷிப்பை ஃபஸ்ட் டைமு மோடி 2019 அந்த ஸ்காலர்ஷிப்பை எடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார். இனிமேல் ஸ்காலர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, தர தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். 144 எம்பிஸ் இருக்காங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அந்த அவையில் எஸ்சி எஸ்டி எம்பிஸ், ஒரு எம்பி தான் குரல் கொடுத்தார், அது எங்களுடைய தலைவர். சரி, இன்னைக்கு போஸ்ட் மெட்ரிக் கண்டினியூ ஆகுதுன்னாக்கா அதுக்கு ஒரே காரணம் நாங்கள் தான், விடுதலை சிறுத்தைகள் தான். ஒருத்தர் மட்டும் தான் குரல். எங்கள் 2 எம்பி தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளரும் 2 பேர் தான் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இருப்பாங்க. இவங்க தான் குரல் கொடுத்து
அப்போக்கு என்ன பண்ணார், ஓகே இப்போ நிறுத்த வேணாம், கண்டினியூ பண்ணலாம், ஆனால் இதை நிறுத்துகிற மாதிரியான சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி. இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஒன்று அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இன்னொன்று மெடிக்கல் அட்மிஷன், எம்பிபிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்மிஷனில் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் உண்டு. இப்போ மெடிக்கல் அட்மிஷனில் வந்து இப்போ 100 சீட்டுன்னா 85 சீட் வந்து ஸ்டேட் கோட்டா, 15 சீட் வந்து சென்ட்ரல் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் அந்த 15% இருக்கு பாருங்க, அந்த எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கான சீட்டு. அந்த சீட்டில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் உண்டு, அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆனால் ஓபிசி கிடையாது. இந்த 75 ஆண்டு காலமாக ஓபிசி தலைவர்கள் தான் பாராளுமன்றத்தை வந்து லீட் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட குரல் கொடுக்கலன்றீங்க. யாருக்கும் அந்த சப்ஜெக்டே தெரியல. குரல் கொடுக்கறத விடுங்க, தெரிஞ்சாதானே குரல் தெரியல. முதல் முறையாக அதை கண்டறிந்து அதற்காக குரல் கொடுத்து சட்டமன்றத்திலும் அதற்காக வெளியிலையும் வந்து போராட்டம் நடத்தி ஓபிசிக்கு மெடிக்கல் அட்மிஷனில் ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசர்வேஷன் கொடுக்கணும் என்று போராடி அதை பெற்று தந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உண்மையாவே அது சட்ட போராட்டமா போகும்போது எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சார், இந்த மாதிரியான ஒரு சில நுணுக்கமான இதை நாங்கள் தேர்தல் நிலத்தில் எடுத்து சொன்னோம். இங்க ஓபிசின்றது எம்பிசி தான், வன்னியர்கள், அவங்க தான் வந்து அந்த மக்கள்கிட்ட நாங்கள் சொன்னோம், இவர் தான் இதை செய்த தலைவர் தான் உங்ககிட்ட வேட்பாளராக நிற்கிறாரு, நீங்கள் வந்து அவரை வந்து சாதி தலைவராக பார்க்காதீங்க, ஒரு கட்சியோட தலைவராக பார்க்காதீங்க. இல்லை சார், அவர் ஒரு சமூகத்துக்கான ஒரு தலைவர் இங்கே முத்திரை குத்துறதுனால நிறைய பேர் அப்படிதான் அதை பார்க்குறாங்க. இந்த சமூகத்துக்கான ஒரு தலைவர், அந்த ஸ்டிக்மா இருக்கு. அதை எப்படி உடைக்கிறது? நம்ம சும்மா அப்படியே ஒரு ஆர்டர் போட்டு உடைச்சிட முடியாது. அவரோட ஒர்க்கை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன விஷயங்கள் செஞ்சாருன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இந்த 2 விஷயம் தான் 2024 தேர்தலில் 1.25 லட்சம், அதே 1,10,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கிறாரு கண்டினியூஸா. அந்த 2019 எம்பியா இருந்து ஆன்டி இன்கம்பன்சியோட எங்க சொந்த சின்னமான பானையில போட்டிட்டு 1,08,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரு. இன்னொரு தொகுதியில் விழுப்புரத்தில் நிற்கிறோம், எங்க சொந்த சின்னத்தில் ஜெயிக்கிறோம், 78,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விழுப்புரத்துலையும் ஜெயிக்கிறோம் கட்சியோட பொதுச் செயலாளர். இந்த வெற்றி தான் எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து. ஃபைன் சார். சார், உண்மையாவே இப்போ காட்டுமன்னார் கோவிலில் எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? காட்டுமன்னார்குடி தலைவர் சொல்லுவார், எங்களுக்கு வந்து 38 வருவாய் மாவட்டத்திலையும் கட்சி மிக வலுவாக இருக்குது. தலைவர் மனதார வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் சொல்கிறது என்னன்னா, மானம் காத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், எனக்கு தாய்மடி காட்டுமன்னார்குடின்னு சொல்லுவார். ஓகே, அந்த ரெகக்னிஷன் இருக்குல்ல, அது ஒன்று தான் காட்டுமன்னார்குடியை நாங்கள் சூஸ் பண்ணி முதல்ல நின்னோம்ல. 1999 முதல் தேர்தல்னால் எங்களுக்கு ஆனா எதுவுமே தெரியாமல் கொண்டு போய் தலைவரை நிற்க வைக்கிறோம். அந்த தேர்தலில் 234 தொகுதியிலையும், அது வந்து 39 நாடாளுமன்றம் தான், 234 சட்டமன்றமாக இருக்கும். 234 சட்டமன்ற தொகுதிகளில் 233 தொகுதிகளில் நாங்கள் நின்ன அணிக்கு எதிர் அணி லீட். ஒரே ஒரு சட்டமன்றத்தில் முதல் தேர்தலிலேயே எங்க அணி லீடு பெற்றுச்சுன்னா அது காட்டுமன்னார்குடி. அப்ப பாத்துங்க 99 அதுக்கப்புறம் அப்படியே வந்துதான் ஒரு தலைவர் வந்து அந்த புள்ளி விவரங்களை வச்சுட்டு என்னுடைய தாய்மடி காட்டுமன்னார்குடின்னு சொல்லியிருக்காரு. அந்த தாய்மடியில தான் இப்ப போய் ஃபீல்டு பண்றாரு. இப்போ இதுல சொல்றீங்க, இப்போ இந்த உங்க இதுல வேட்பாளர்கள் இருப்பாங்க, அதையும் தாண்டி உங்களோட தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, இவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? இப்போ எல்லாத்துக்குமே ஜென்ரலா 2-3 கொஸ்டின் இருக்கு. 8 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கு? அடுத்ததா வந்து இந்த காட்டுமன்னார் கோவில்ல அகைன் இவரே வந்து நிக்க போறாரு, ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு அப்படின்றத. அப்போ அந்த காட்டுமன்னார்குடியில் எம்பியா இருக்கிற சூழ்நிலை அவர் ஏன் இங்கே நிற்க வராரு அப்படின்றதுக்கான எங்களை போன்றவர்களுக்கான இருக்கிற புரிதல் என்னன்னா, நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு மாநில கட்சி, திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநில கட்சி. எங்கள் கட்சி தலைவர் தொடர்ந்து எம்பியாகவே இருந்துருக்காரு. மாநில அரசியலில் அவரோட இது இருக்கணும், மாநில அரசியலில் தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஒரு எம்பியாக இருக்கிறதால ஸ்டேட் அசம்பிளிக்குள்ளே அவரோட ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. ஸ்டேட் அசம்பிளி இப்போ எங்கேயோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் வந்து இங்கே வந்தாகணும். 2021 ஏன் வரலன்னா 2019 எம்பி, அதனால எம்பியாக இருந்துக்கிட்டு எப்படி வர்றது? இப்போயும் மீண்டும் எம்பியாக கண்டினியூ பண்ணாருன்னா 2031 வர முடியாது. ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும், அதில் இது பண்ண ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் அப்போ இனி ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹீ ஷுட் ஸ்விட்ச் ஓவர் டு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ். அதுக்கான தருணமாக இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கார் தலைவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் போகணும் தானே சார் எல்லாருமே, அது ஒரு ப்ரமோஷனாக இல்லை ஆசைப்படுவாங்க? இல்லை, அது வயசு வருஷம் ரெண்டுமே இருக்கும். ஒரு கட்சியோட தலைவர் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது தான் வந்து. இன்னொன்று,
நான் வந்து அதில் கன்வின்ஸ் ஆனது என்னென்னா, தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இங்கே அரசியல் பண்ண தமிழ்நாடு. பெரியார் வந்து அஃப்கோர்ஸ் அவர் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் இல்லைன்னு வச்சுங்க. மீதி அவ்வளோ பேரும் அந்த தமிழ்நாட்டில் மக்களுக்காக ஒரு பாப்புலர் லீடர்ஸ், ஒரு பாப்புலாரிட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற லீடர்ஸை பாருங்க. அதிலிருந்து தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கணுமா இருக்க வேண்டாமன்றதை நான் உங்கள் சாய்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பா சார், பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் சார். இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ இந்த 234 தொகுதிகள்லையும் உங்களால வேட்பாளரை நிறுத்த முடியுமா சார்? 234 நிறுத்த முடியும். வேட்பாளரை நிறுத்துறது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இல்ல உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்களா அந்த மாதிரி? 234 தொகுதியிலையும் கிளை வைத்திருக்கிற ஒரு கட்சி திமுக, அண்ணா திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். மாவட்ட செயலாளர்கள்லேருந்து கவுன்சிலர், அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து 234 மாவட்ட செயலாளர் இப்போ போட்டிருக்காரு தலைவர். இப்போ நாங்கள் வந்து கட்சியோட மறுசீரமைப்பு நடவடிக்கையில் முன்னெடுத்திருக்காரு. 234 தொகுதிக்கும் இப்போ மாவட்ட செயலாளர். நாங்கள் தான் வந்து முதல் முறையாக ஒரு தொகுதியை வந்து ஒரு மாவட்டமாக அறிவித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். இந்த தேர்தல் இந்த சூடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நீ அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், எங்கள் கட்சி ஆஃபீஸ் வழியாக போனீங்க, நள்ளிரவு 2 மணி 3 மணி வரைக்கும் கூட 300 பேர் 400 பேர் தொண்டர்கள் அங்கே தலைவரை பார்க்குறது நிற்கிறாங்க. தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன அவங்க எதுக்காக வந்தீங்க? எம்எல்ஏ சீட்டு கேட்கல, எம்பி சீட்டு கேட்கல, எனக்கு இந்த கட்சியில் ஒன்றிய செயலாளர் கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில் ஒன்றிய துணை செயலாளர் கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில் வட்ட செயலாளர் கொடுங்க என்று விடியற்காலை 2 மணி 3 மணி வரைக்கும் தலைவர்கிட்ட பார்த்து அதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்குது. மனு கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி அந்த ப்ராசஸ் நடந்துருக்கும் போது எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒன்றிய செயலாளர் கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது டாப் ஜெனரல் செக்ரட்டரி கொடுங்க, ட்ரெஷரர் கொடுங்க, இல்லாட்டி அந்த மாதிரி முதன்மை செயலாளர் கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு கட்சியில் ஒன்றிய செயலாளர் கொடுங்க. அதுதான் வேர். ஒரு கட்சியோட வேர்கால் எங்கே இருக்குன்னா கிளையில் இருக்குது. கிளை நிர்வாகம் தான் ஒன்றிய நிர்வாகம். எனக்கு அந்த ஒன்றியத்தை தலைமை வைக்கிற அந்த பொறுப்பு கொடுங்க சார். தொடர்ந்து உங்கள் கட்சியிலேருந்தே நான் நிறைய பேரை வந்து பேட்டி எடுத்திருக்கேன் சார். முக்கியமாக இப்போ சங்கத்தமிழன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 2031 நாங்கள் எங்கள் தலைவரை இங்கே முதலமைச்சர் ஆக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தமிழன் அவர்கள் தொடர்ந்து இங்கே சொல்லிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே. ஸோ இப்போ அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு நீங்கள் காலுன்றிருக்கீங்களா? அதுக்காக தான் இந்த வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து கால் எடுத்து வச்சிருக்கீங்களா? அதை கூட அப்படி பார்க்கலாமா? கட்டாயமாக கடைசி விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் எங்களோட விருப்பம், எங்களோட ஆசை, எங்களோட பேராசை தலைவரை வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆக்கி பார்க்கணுன்றது தான் எங்களோட ஒவ்வொருத்தரோட சங்கத்தமிழன் உள்ளிட்ட எல்லோரோட இதுவும் இருக்குது. இன்னொன்று அதுக்கான கலா யதார்த்தத்தையும் பார்க்கணும், அது கலா நிலவரத்தையும் பார்க்கணும். அது ஏற்கனவே சொன்ன அந்த சோஷியல் ஸ்டிக்மா இதெல்லாத்தையும் நான் சொல்கிறது, நான் எதிர்பார்க்கறது 2031 தலைவர் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக வரணும். அதுக்கான பணியை நாங்கள் இப்போ இருந்தே செய்யணும்னு நான் என்னோட நகர மாவட்ட கூட்டங்களில் நான் பேசிக்கிட்டு வரேன் சார். இப்போ அப்படி 2031 அவர் வந்து சட்டமன்றத்தினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டா, அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக நிரந்தரமாக தலைவர் இருப்பார். அதற்கான பணி எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஃபைன் சார். ஏன்னா இப்போ எனக்கு அது ஒரு கண்டினியூட்டி கேள்வி தான் இது. ஏன்னா தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே உங்களுக்கு தேவையானதை வந்து பெருசாக எதுவுமே அவங்க அங்கீகரிக்கலை, செய்யலை அப்படின்ற ஒரு மன வருத்தம் இங்கே நான் இதுக்கு முன்னாடி எடுத்த விசிகே கட்சியில் எடுத்த நிறைய பேர் இன்டர்வியூஸ்லையுமே நான் கேள்வி கேட்டேன். அவங்களும் அதை மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறத விட சட்டமன்ற தேர்தலில் இருந்து மக்களோட மக்களாக இணைஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் சட்டமன்றத்தில் போய் நம்ம எடுத்து உரைச்சா மட்டும்தான் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டார் அவங்க தலைவர். அது ஒன்று நீங்கள் சொன்னது தான். அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கான அவருடைய பலத்துக்கு ஏற்ற இது இல்லை, ஷேரிங் இல்லைன்றது வந்து விடுதலை சிறுத்தைகளை விட மனசாட்சி உள்ள ஜனநாயக சக்திகள் அதை இப்போ பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் மணியெல்லாம் மிஸ்டர் திருமாவளவன் இஸ் த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் சொன்னேன்னா எங்கள் கட்சி தலைவர் மேலே இருக்கிற பற்றில் பாசத்தில் சொல்கிறேன்ற மாதிரி இருக்கும். இது மாதிரியான ஜனநாயக சக்திகள் நிறைய பேர் என்னதான் ஹி இஸ் த கேம் சேஞ்சர், அவர் இல்லைன்னா இந்த திமுக கூட்டணி இல்லை என்று அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பொதுவான இப்போ அதில் 2 பைப்போலார்
இது சிஸ்டம் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி இருக்குது. பிஜேபி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்னன்னா, தலைவர் திருமாவளவன் அங்கே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கார், திமுக கூட்டணியோட பலமாக இருக்கார், அவரை எப்படியாவது இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு பல பேரங்கள்லாம் நடந்துச்சு. அதை நான் சொல்லலை, சீரியஸாக தலைவர்கிட்ட வந்து டாப் மோஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் பேசி ஆசையெல்லாம் காட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, எதையாவது தலைவருக்கு சொல்லி அவரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இது ஒரு நம்பிக்கை ஏடிஎம்கே சைடில், பிஜேபி சைடு. இந்த சைடு ஆப்போசிட்டில் திமுக சைடில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஆசைகளை காட்டி அவரை வந்து இப்போ எந்த நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது? சரி, அப்போ அந்த நம்பிக்கையை என்டார்ஸ் பண்ணணுமா வேணாமா? சரி, என்டார்ஸ் பண்ணணும், பண்ணுவாங்க. அதை நீங்கள் நம்புறீங்க? என்டார்ஸ் பண்ண வேண்டிய காலம் கட்டாயமாக நிர்பந்தம் வரும். 2031 திடீர்னு நீங்கள் தனியாக வந்து நின்று 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்களை போட்டுட்டு விசிகே வந்து தனியாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி விசிகா இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் சூழல், இப்போ நீங்கள் நம்ம விஜயோட வருகையெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட முடியாது. ஒரு இது இருக்குது, சர்ஜ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸில் வந்து ரியாலிட்டியாக வரப்போகுதுன்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் தெரிஞ்சிடும் சார். அதுதான் எல்லாருமே வெயிட்டிங். ஆமாம், இப்போ பேசுகிற அந்த விஜயோட தொண்டர்கள் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு கட்சி, ஒரு நாட்டுக்கான அதை லீட் பண்ணுற தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனா ஒரு ஆறா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்க டெவலப் ஆயிருக்கு சார் அவருக்குன்னு. ஆனா அதை வந்து பொதுவான அரசியல் கட்சிகள் அவரை நம்பல, அவர் மீது அந்த நம்பிக்கை இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அவர் வந்த உடனே சொன்னார், என்னுடைய இது திறந்து இருக்கு, வாசல் திறந்து இருக்கு, ஆட்சியிலும் பங்கு தர, அதிகாரத்திலையும் பங்கு. ஒரே ஒரு கட்சி அவர் கூட போச்சா? இதான் உண்மை, இதான் நிதர்சனம். ஆனா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. இந்த தேர்தலில் என்ன அவரோட இது எல்லாரும் சொல்றாங்க, 10% வாங்கிடுவாரு, 15% வாங்கிடுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. வாங்குறாரா இல்லையான்றதை இப்போ பார்க்க. நீங்க என்ன சார் 10-15ன்றீங்க? 25%ம்னு ஒரு சர்வேல 10-15 அது என்னன்னா, அது எல்லாமே வந்து இது அர்பன் சைடில் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. ரூரல்ல இந்த பர்சன்டேஜ் இருக்காது. அதை தான் நான் ஆவரேஜ் பண்ணி 10ன்னு சொல்றேன். இதில் வந்து 15 கூட இருக்கலாம், இங்கே வந்து 7-8 இருக்கலாம், ஆவரேஜ் ஒரு 10% இருக்கும். ரூரல்லாம் நீங்கள் போயிட்டு அவ்வளோ சாதாரணமாக போயிட்டு நடிகர்ன்றதோட இங்கே மக்களோட மனநிலை, ஏன்னா அவங்க ஊறி போயிருப்பாங்க, அதில் வந்து கட்சி அவங்களோட நிற்கிறது. ஏன்னா அட்ராசிட்டின்ற ஃபேக்டர் இருக்குல்ல, அது நகர பகுதிகளை விட கிராம இங்கே சென்னையிலலாம் உங்களை வந்து யாரும் செருப்பு போட்டு தெருவில் நடக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சனி டம்ளர் தருவாங்களா? தர மாட்டாங்க. சைக்கிள் ஓட்டாத தெருவில், எங்கள் தெருவில் சைக்கிள் ஓட்டாத சொல்லுவாங்களா? இதெல்லாம் இருக்குது, இன்னமும் இருக்குன்றீங்களா? இந்த கொடி இங்கே ஏற்றாத, கொடி இறக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? டவுனில் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும், சொல்ல முடியாது. ஏதாவது ஒருத்தன் அந்த ஊரில் யாராவது ஒருத்தன் பண்ண தப்புக்கு வந்து அந்த ஊரையே நெருப்பு வச்சு கொளுத்துவாங்களா? இதெல்லாம் அங்கே நடக்குது, தெரியும் சார். அப்போது அங்கே இருக்கிறவனை போயிட்டு நீங்கள் வந்து சும்மா உங்கள் திரை மாயை காட்டி அவனை வந்து கொண்டு வந்துட முடியாது. இப்போ இவனுக்கு இது எதுவுமே தெரியாமல் இருக்குது, அதனால் அவன் திரை மாயை நம்புகிறான், விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அர்பன் சைடில் இருக்கிற டேர்ன் அவுட்டு அல்லது அர்பன் சைடில் இருக்கிற அந்த சேர்க்கை ரூரலில் இருக்காது. ஏன்னா அவன் என்ன பார்க்குறான், நான் என் வீடு எரியும் போது யார் வந்து நின்னது, எனக்கு தனி டீ டம்ளர் கொடுக்கும்போது யார் வந்து நின்னது, என்னை சைக்கிள் ஓட்ட விடாமல் தடுக்கும்போது, என்னை அடிக்கும்போது, எங்கள் வீட்டு பெண்களை வந்து மானபங்கம் பண்ணும்போது யார் நின்னது? வேங்கை வயல், ஆணவ படுகொலைகள், இந்த மாதிரி தொடர்ந்து தலித் சமுதாயத்துக்குன்னு ஏதாவது ஒரு குரல் கொடுக்கிற ஒரு பர்சனா வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் சார். இன்னும் தலித் சமூகம் அங்க, அதாவது நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் கேட்கும் போது இல்லை சார், இன்னும் ரூரல் சைட்ல தலித் சமூகம் இன்னும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடுல தான் இருக்கு. ஒரு சின்ன நெகிழ்வுத்தன்மை உருவாயிருக்கு, அவ்வளவுதான வழிய. புரிதல் எங்கேயாவது ஏற்பட்டிருக்கும்? அதான் அந்த மாதிரியான புரிதல் தொடர்பான ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டிருக்குது. அதுக்கு விடுதலை சிறுத்தைகளோட தியாகம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அவ்வளோ நெருப்பாற்றில் நீந்திய காலம்னு சொல்லலாம் எங்களோட காலம். இன்றைக்கும் அது இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் சொன்ன வேங்கை வயல் அது எல்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் சொன்ன இந்த சனாதனத்தினுடைய இந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் இதுக்கான அடிப்படை காரணமாக இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இது ஓவர் நைட்டில் வந்து உடைச்சிட முடியாது.
அதுக்கு அது 1000 வருஷத்தில் இதை பில்டப் பண்ணாங்கன்னா இது அதை டிஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதை உடச்சி எறிகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். அந்த ஒர்க்கில் நாங்கள் ஸ்டடியாக இருக்கிறோம். அதில் தான் வந்து ஒரு மணி போன்ற பேராசிரியர் அந்த பத்திரிகையாளர் சொல்கிறது, சனாதனம் என்கிற ஒரு பெரும் நெருப்பு விழுங்க முடியாத ஒரு எரிமலை, அது ஒரு இமயமலையாக இருக்கிற ஒரு தலைவர் எழுச்சி தமிழர். சார், இப்போ தலித் சமுதாயத்துக்கு தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அங்க இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு வலியுறுத்திட்டு இருக்கீங்க இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க சார்? இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற தலித் சமுதாயம் பெரும்பான்மையானவர்கள் விஜய் பக்கம் போனதுனால தான் உங்களுக்கு சீட்டு கம்மியா கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது. அது உண்மையா? ரொம்ப 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 தப்பான தகவல். ரொம்ப ரொம்ப அவர் விஜயகாந்த் வரும்போதும் என்ன சொன்னாங்கன்னா அப்படிதான் சொன்னாங்க, தலித் இளைஞர்கள்லாம் வந்து விஜயகாந்த் பக்கம் போறாங்க. அது இல்லை. விஜய் பீரியட்லேயும் வந்து என்னன்னா அது ஒரு ஈக்குவேஷன். இன்னைக்கு வந்து பாமகவோட நிலைமை தெரியும். அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள இடையில எந்த மாதிரியான ஒரு இது, அப்பா ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த சைட்லேருந்து சில வன்னிய இளைஞர்கள் வந்து சரி என்ன அப்பா கிட்ட போகிறதா பிள்ளைகிட்ட போகிறதா வந்து ரூரல் பகுதியில் கிராம பகுதியில் அங்கேருந்து கொஞ்சம் போகுது விஜய். இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு பொத்தாம் பொதுவாக வந்து கிராமங்கள்லேருந்து போகிறாங்க. விசிகாலேருந்து ஒரு சல்லி வேரை கூட எடுக்க முடியாது, ஒரு சல்லி வேரை கூட எடுக்க முடியாது. இப்போ அண்மையில் வந்து பொறுப்பு அறிவிச்சுட்டு வரோம் இல்லையா, அதில் வந்து ஒரு தம்பி மாவட்ட செயலாளருக்கு எதிர்பார்த்தார். சரி, அவருக்கு கிடைக்கல. அவர் ஒரு சீனியரு, நல்லா ஒர்க் பண்ண தம்பி, கான்ட்ரிபியூட் பண்ணவர், டெடிக்கேட்டடு கேடரு. அவர் மாவட்ட செயலாளர் எதிர்பார்த்தார். அந்த அறிவிப்பில் அவருக்கு கிடைக்கல, அவருக்கு வரல. விஜயை பற்றி இப்போ நமக்கு தெரியுதுல்ல, விஜய் எப்படியான ஒரு இடத்துல இருக்காருன்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தம்பி நான் வந்து கட்சியிலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு ஒரு வெளியில் சொல்லிட்டார், ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டார். சொல்லி 24 மணி நேரத்தில் விஜய் அவரை சந்திக்கிறார். விஜய் இவரை சந்திக்கிறார். அப்போ விடுதலை சிறுத்தைகளோட நீங்கள் அந்த பரிணாமத்தை பாருங்க, அந்த பரிமாணம், அந்த டைமென்ஷன். விஜய் வந்து ஈஸியாக யார் வேணும் போய் சந்திச்சிட முடியுமா? விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒருத்தர் வெளியே வரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவரை சந்திக்கிறார். சந்திச்சார், தோளில் கை போட்டார், ஷால் போட்டார், எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்பியும் வெளியே வந்துட்டார். 24 மணி நேரம் தலைவர். அதுக்கு அடுத்த நாள் ஒரு கூட்டத்தில் அவர் எக்ஸ்டெம்பாக ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் உங்களெல்லாம் வந்து அரசியலில் பிஹெச்டி படிக்க வச்சுருக்கிறேன், நீங்கள் என்ன மீண்டும் எல்கேஜி போய் சேர போயிருக்கீங்கன்னு பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை நேற்று ஈவினிங் போய் விஜயை சந்தித்த தம்பி அடுத்த நாள் காலையில் வேளச்சேரிக்கு வந்துட்டு தலைவர்கிட்ட வந்துட்டார். சார், இதெல்லாம் வெளியில் தெரியாது. ஆவு அதியமான் இப்போ கட்சியில் வந்து மாநில செயலாளராக இருக்கார், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளராக இருக்கார். சார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி இளைஞர் அணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எங்களது வந்து இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையோட மாநில செயலாளராக அவர் அறிவிச்சிருக்கிறார். இப்போ இந்த கோ அண்ட் பேக் வந்து எந்த கட்சியில இதில் நடந்திருக்க முடியுமா? இது என்ன ஒரு சிக்னல்னா, இனி எந்த விடுதலை சிறுத்தையும் ஒரு கோபப்பட்டு நான் உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவன் மனம் மாறுறதுக்கு 24 மணி நேரம் கூட போதாது. அவங்க அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினாருன்னா அந்த பேச்சை கேட்டான்னா வெளியே வந்துடும். அதனால் ஒரே ஒரு கேடரை கூட, ஒரு கேடரில் ஒரு விடுதலை சிறுத்தை அல்லது தலித் பகுதியில் வாழ்கிற ஒருத்தனை வந்து தலைவர் பேச்சை கேட்ட ஒருத்தனை வந்து இந்த சினிமா மாயங்கள்லாம் காட்டி வந்துட முடியாது. அது இன்னொரு சைடில் நடக்குது. அதை ஏதோ காரணத்துக்காக ஈக்குவேட் பண்ணுறதுக்கு இதை கிராம பகுதியில் உங்கள் பகுதியிலேருந்து போகிறாங்கன்றது சொல்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. இன்னொரு கேள்வி இருக்குது சார், ரொம்ப உங்கள் டைம் எடுத்துக்கிறேன், பட் டெஃபினட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எஸ் சார். சார், இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் இப்போ விசிகேலேருந்து இந்த மாதிரி வந்து ஊழல் இல்லை வந்து இந்த பாலியல் விஷயத்தில் சிக்கிறது இல்லை மக்களை வந்து பணம் வச்சு சீட் பண்ணுறது அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே இல்லைன்றதை நீங்கள் ஆணித்தரமாக சொல்வீங்களா? கட்டாயமாக இல்லைங்க, கட்டாயமாக இல்லை. அந்த ஊழல் போக்குவரத்து ஊழல்னா அந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க போகிறாங்க, இது எந்த கட்சியில் ஏதாவது அங்கொன்றும் இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்காது. திமுகவில் இல்லையா, அதிமுகவில் இல்லையா, பாமகவில் இல்லையா, பாஜகவில் இல்லையா? நீங்கள் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு வரும்பொழுது நாங்கள் வந்து 99 வரைக்கும் தேர்தல் புறக்கணிப்பு, அப்போ இருந்தவங்க எல்லாருமே வந்து அது ஒரு கேடர்ஸு. நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்குள்ளே வரும்பொழுது எல்லாரும் உள்ளே வருவாங்க. நீ எல்லாரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ள கட்சியில் சேர்க்க முடியாது. அப்படி ஒரு 100 பேர் வர்றதில் யாராவது ஒருத்தன் வந்து எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணுவான், அதை வந்து மைக்ரோஸ்கோப் போட்டு வச்சுட்டு பாருங்க விடுதலை சிறுத்தை பண்ணிட்டாங்க. அதை நான் 100% இதுன்னு சொல்ல, ஏதாவது ஒன்று எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அங்கே நடக்கிறது தெரியாது, அந்த கட்சிகள் நடக்கிறது வெளியே காட்ட மாட்டாங்க. இதை வந்து அதுக்கு தான் இந்த சொல்கிறேன், இந்த சோஷியல் ஸ்டிக்மா. விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சி வளர்றது, தலைவர் திருமா வந்து
இப்படியான ஒரு பிம்பத்தை பெறுறத தாங்கிக் கொள்ள முடியாத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இந்த கட்சி வளர வேண்டும் என்கிற அக்கறையில் சிலர் விமர்சனம் பண்ணாக்கா அதை நம்ம ஏற்றுக்கலாம். அது வேற. காழ்ப்புணர்ச்சியில் வைக்கிற விமர்சனம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஏதோ ஒன்று நடக்கிறது வந்து பைனாக்குலர் போட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் அதில் தான் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்லை. இல்லை சார், பெரும்பாரியான விஷயங்கள் வந்து திமுக இல்லை அதிமுக இப்போ இருக்கிற டிவிகே அந்த நிர்வாகிகள் பேரில் கூட இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பெருவாரியான ஒரு குற்றச்சாட்டுகள் விசிகேல அவ்வளவா பெருசா எங்கேயுமே கேள்விப்படலையே. அது உண்மையாவே அது 100% அதான் நீங்க கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா? கேள்விப்படலையே அப்படின்ற மாதிரிதான் இருக்கா? அது மாதிரி தான் கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்கிறோம். அதாவது நீங்க தலைவரை வந்து நாங்க எப்பயாவது ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டு என்னடா இது அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்துல தலைவரை நினைச்சு பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு உங்க தலைவர் உங்களை எனக்கு மட்டும் இல்லை கடைசி கட்சியில் இருக்க ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கு இது பெரிய சிரமண்டா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு செகண்ட் அவரை நினைச்சு பார்த்தோம்னாக்கா இது ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரு கேள்வி, ஆலூர் ஷானவாஸ் இப்போ உங்க கட்சியில வந்து அவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க சட்டமன்ற தேர்தல், இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கல, அதுக்காக அவர் வெளியில வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன அவர் கட்சியில இருந்து வெளில போயிடுவாரா இல்ல திருப்பியும் வந்து தலைவர்கிட்ட பேசுவாரா? இப்ப அடுத்தது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார் தலைவர். 5 வருஷம் ஒரு சட்டமன்றத்தில் பணியாற்றினார். எங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களோட பணியை வந்து நாம் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது, சரியாக பண்ணாங்க. ஆனால் ஒரு ஒரு அரசியல் கட்சியில் ஒருவருக்கே தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நம்ம 234 தொகுதியிலையும் எங்களுக்கு நிற்கிறதுக்கான கட்டமைப்பு இருந்துன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பிரச்சனை இல்லை, மீண்டும் ஷானவாஸுக்கு கொடுக்கலாம், மீண்டும் நின்றவங்களுக்கு கொடுக்கலாம், வெற்றி பெறணும். நமக்கு கிடைச்சது 8. நான் ஏற்கனவே சொன்னது, நாங்கள் மனு போட்டவங்க எவ்வளோ 2400. 2400லேருந்து ரிப்பீட் பண்ணுறதா இல்லை புதுசாக வர முடியும். ஏன்னா இந்த கட்சி 90ல் வந்து தேர்தல் புறக்கணிப்பு எவ்வளவு பெரிய அடக்குமுறை, அந்த அடக்குமுறையெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் எனக்கு இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பேச வைக்கணும். அவ்வளோ 1 மணி நேரம் பேச, அவ்வளோ பெரிய நெருக்கடிகளை கடந்து நெருப்பாற்றில் நீந்தி வந்த தோழர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த சொன்னது கேண்டிடேச்சரில் அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் அந்த நேரத்தில் யாரை நிறுத்தினால் வெற்றி பெறுவார் என்று அந்த லாஜிக்கில் தான் அவர் எல்லாருக்குமே கொடுத்தது. அதில் தான் ஆலூர் ஷானவாஸுக்கும். அப்போ மீதி இருக்கிறவங்களையும் வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு தானே வழியா அதை வந்து ஷானவாஸ் அது ரைட் பர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இல்லை தலித் இல்லாத ஒரு சமூகம், தலித் இல்லாத ஒரு பர்சனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு 8ல் வந்து ஒரு 2 வந்து நான் தலித்துக்கு தான். பண்ருட்டியில் ஆலூர் ஷானவாஸ் மாதிரியே ஒரு இஸ்லாமியர் தான். இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் தலித் கிறிஸ்டியன்ஸ் இருக்குல்ல, அவங்க மைனாரிட்டி. அவங்களுக்கு எந்த அரசியல் கட்சியிலாவது வந்து எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் இன்னொரு கட்சி இருக்குது 234 நிறுத்துற ஒரு கட்சி இருக்குது, அதை ஈக்குவேட் பண்ணாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி திமுக அண்ணா திமுக ஒரு தலித் கிறிஸ்டியனுக்கு யாராவது சீட் கொடுத்துருக்காங்களா? நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த 8ல் திருப்பூரில் கொடுத்துருக்க பன்னீர்தாஸ் ஒரு ஹீஸ் தலித் கிறிஸ்டியன். அப்போது ஒன்னொன்னையும் பார்த்து தான் வந்து தலைவர் செய்கிறார். இப்போ அறிவாளிகள் அறிவுஜீவிகள் சட்டமன்றத்தில் தான் போயிட்டு பேசி தான் இது பண்ண முடியுமா? மக்கள் மன்றத்தில் பேசலாம்ல. உங்கள் அறிவாற்றலை, உங்கள் சிந்தனை திறனை மக்கள் மன்றங்களில் பேசலாம்ல, வாய்ப்புகளில் பண்ணலாம்ல. இன்னொன்று, இந்த அறிவுஜீவிகள் பற்றி எனக்கு இருக்கிற ஒரு இது, எங்கள் தலைவர் சொல்லுவார், இந்த சமூகம் அறிவு சமூகம்னு சொல்லுவார். இப்போ அறிவுஜீவிகள் நிறைந்த ஒரு கூட்டம், ஒரு சமூகம், இல்லை எல்லாருக்குமான அந்த வெளிச்சம் கிடைக்குதான்னா இல்லை. இப்போ என் கூட வந்து 100 பேர் அறிவுஜீவிகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் யார் வந்து தலைவர் பக்கத்தில் நிற்கிற அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் யார் நின்னாங்களோ அவங்க தான் தெரியுறாங்க. ஆனால் 99 பேர் இவரை என்னை விட அல்லது இந்த அறிவுஜீவின்னு அறியப்பட்டவரை விட 99 பேர் இருக்காங்க, அவங்க இவரை விட வந்து அறிவுஜீவிகளாக இருப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் என்கிற வெளிச்சத்துக்கு பக்கத்தில் நிற்கும் போது அவங்க வெளிப்பட்டுறாங்க. ஃபைன் சார், உண்மையாகவே ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு. உண்மையாகவே இதை பார்க்குற மக்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் 2400 பேரோட எப்படி நீங்கள் அந்த வேட்பு மனுக்களை பெற்று அதை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ண ஒரு பெரிய ரெகக்னைஸ்டு பார்ட்டி எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதை அவ்வளோ ஒழுங்காக வடிவமைக்க சொல்லி
அவங்களுக்கான அந்த கேபின் போடுறது, அதை ஒரு இடத்துல விண்ணப்பம் கொடுக்கறது, அதை கொண்டு வந்து கட்டணம் செலுத்துறது, அதை கொண்டு வந்து ஒப்படைக்கிறது, சும்மா அப்படி பண்ணல. அது தலைவர் அப்படி எங்களுக்கு வந்து வழிகாட்டினார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி செய்தோம். அதை எல்லாத்தையும் அந்த 2400 டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த செட்டப்பே வந்து தலைவர் வந்து ரொம்ப எங்களை வந்து மெச்சினார். உண்மையாவே சார், இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது, அதுவும் விடிய விடிய வந்து இன்டர்வியூ நடந்தது அப்படின்லாம் சொல்லும் பொழுது 2031 விசிகே வேற ஒரு பரிமாணத்துக்கு வந்து தன்னை நிலைப்படுத்திக்கிற மாதிரி தான் சார் நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கட்டாயமா. ஏன்னா அவங்க வந்து 99ல் வந்தோம், 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கிறோம், 2021 வந்து 70% ஸ்ட்ரைக்கிங் ரேட் அடிச்சிருக்கிறோம், இப்போ 100% எதிர்பார்க்குறோம், 2030 இது ப்ரொக்ரெசிவாக தானே இருக்கும். இப்போ இந்த 8க்கு 8ன்றத நீங்க எந்த தேர்தல், இப்போ உங்களுக்குன்னு ஒரு வியூகங்கள் இருக்கும்ல சார், 8க்கு 8 கண்டிப்பா அடிச்சிடுவீங்களா? அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டாக எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் இப்போ எலக்டோரல் அலையன்ஸ்ன்றது இருக்குல்ல, இப்போ எலெக்ஷன் விக்டரின்றது அலையன்ஸோட அந்த கால்குலேஷன் தான். இப்போ அந்த பக்கம் ஒருத்தர் கூட போய் சேரல, இந்த பக்கம் ஆல்ரெடி திமுக பக்கம் ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல், அதுக்கப்புறம் 2 கட்சி வந்து உள்ளே சேருது, ஆட்சியில் இருக்காங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பொதுவாக வந்து தேர்தலில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க எங்கே இருப்பாங்க? அங்கே தான் போய் சேரணும், விஜய் கூட போகணும், அல்லது அதிமுக பாஜக கூட்டணிக்கிட்ட போகணும். ஆனால் அங்கே யாரும் போகல. இதை தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தான் வந்து சேர்றாங்க. இது வந்து இவங்களோட நம்பிக்கையை ஏற்படுத்துது இல்லை? அவங்களும் என்ன சொல்கிறாங்க, 200 வெல்லும், 234ல் 200 வெல்லும்ன்றாங்க. அதில் எங்கள் 8 உண்டு. அந்த 200ல் விடுதலை சிறுத்தைகள் 8 பேரும் இருக்காங்க. தொடர்ந்து வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னும் ஹார்ட்லி இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஸோ இன்னும் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க, தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம் சார், நம்ம வந்து மக்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசுவோம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தி ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு மீண்டும் முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.